கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உயரிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வதற்காக பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொண்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணி விழிப்போடு ஆயத்தமாயிருங்கள் என்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வேத வசனம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள். விதவித நிலைகளில் பரிசுத்தவான்கள் இந்த வேத வாக்கியங்களை தேவ ஆவியின் உதவியோடு சொல்லி இருப்பார்கள். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற சிற்சில வேத பகுதிகளை உங்கள் கவனங்களுக்கு தேவ ஆவியானவர் கோடிட்டு தருவாராக. இந்த வேத வாக்கியத்தை பல்வேறு நிலைகளில் நம்முடைய இருதயங்களில் தியானிக்க கூடும் என்றாலும், தேவ ஆவியானவர் நம்முடைய தேசத்தோடும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தமது குடும்பங்களாகிய ஜனமாகிய நம்மோடும் தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கவனித்துக் கொண்டிருக்கிற தமது பிள்ளைகளோடும் சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிற பகுதி என்னவென்றால், நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைய செய்தியுடைய சாரம் என்னவென்றால், நாம் அபாத்திரர்களாய் இருக்கிறோம். கர்த்தராகிய தேவ நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பாக, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக, நம்முடைய நாசியின் சுவாச காற்றாய் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை பாத்திரவான்களாய் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? உண்மையாகவே நம்முடைய வாழ்வை சொல்வதற்கு மெச்சமாய் நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை. பாத்திரவான்கள் என்று சொல்லப்படுவதற்கு இந்த பூமியிலே நாம் சம்பாதித்திருக்கிற சம்பாத்தியங்கள் ஒரு பொருட்டல்ல. பிரசங்கி சொல்லுகிற பொழுது மாயை மாயை மாயை, இவைகளெல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். ஆகையினால் எப்படி என்னை பாத்திரவான் என்று சொல்லக்கூடும்? இந்த பூமியிலே ஞானம் உள்ளவர்களும் கல்விமான்களும் புத்திசாலிகளும் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய விலை 6 ரூபாய் 40 காசு மாத்திரமே. மனுஷன் எவ்வளவுதான் மெச்சமாய் பேசிக் கொண்டாலும், எவ்வளவாயிரம் செலவு செய்து தன்னை அலங்கரித்துக் கொண்டாலும், எவ்வளவு கோடிகளுக்கு சொந்தக்காரனாயிருந்தாலும், இந்த மனுஷன் இந்த உலகத்தில் கண்ணை மூடித்தான் சொன்னா, சுவாசத்தை விட்டுட்டான் சொன்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமையானது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏகனித்தியானந்த சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், பரிசுத்தர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர், சொல்லி மிகையாகாத மேன்மைகளுக்கு சொந்தக்காரராயிருக்கிற நமது கர்த்தராகிய தேவனுக்கு முன்னே நிற்பதற்கு பாத்திரவான் அல்ல. உலகத்தில் எவ்வளவு பெரும் மேன்மைகள் கனங்கள், இந்த பூமியிலே தந்தருளப்பட்ட பட்டங்கள் பதவிகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் நம்மை பாத்திரவான்கள் என்று சொல்வதற்கு இயலாது. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கும், மனுஷகுமாரனாகி கிறிஸ்து இயேசுவினால் வருகிற விலையேறப்பெற்ற சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மேன்மைக்கும் கனத்திற்கும் வாழ்விற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பாத்திரவான்கள் அல்ல. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லுகிற பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரமாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காய் அனுப்புவேன் என்றார். தேவனுடைய ஆவியானவர் இந்த பூமியிலே
மனுக்குலத்திற்காய் அருளப்பட்டார். இதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. இவை எல்லாவற்றையும் சுதந்தரிப்பதற்கு பாத்திரவான்கள் அல்ல. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்கிற உயரிய நாமத்தை சொல்லி சுகம் பெறுவதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. இயேசு 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 என்ற உயரிய நாமத்தை சொல்லி சாத்தானை வெல்வதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. இயேசு 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 என்கிற உன்னதமான மேன்மையை சொல்லி இந்த பூமியிலே உயர்ந்தவர்களாய் சிறந்தவர்களாய் கனஸ்தாரிகளாய் மாற்றப்படுவதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. உண்மையாகவே நம்முடைய வாழ்வு மனுஷகுமாருக்கு முன்பாக, சர்வ வல்லவராகிய தேவனுக்கு முன்பாக, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக சொல்லப்படுவதற்கு பாத்திரவான்கள் அல்ல. மேன்மையாய் சொல்லப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆகையினாலே கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களை பாத்திரவான்களாக மாற்ற விரும்புகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அபாத்திரர்களாகிய நம்மை பாத்திரவான்கள், அபாத்திரர்கள், தகுதி உள்ளவர்கள், தகுதி இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்களாகிய நம்மை எல்லா நன்மைகளுக்கும் மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கே தெரியும். இந்த நன்மைக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த சுகத்துக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 24 மணி நேரமும் நம்முடைய நாசியின் சுவாச காற்றா சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த சுவாசமாகி இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறார். இந்த இயேசு நம்முடைய நாசியின் சுவாச காற்றாய் இருப்பதற்கு நாம் பாத்திரவான்களா? இல்லை. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் ஒரு பாவியான மனுஷன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், துர்குணங்களை செய்கிற மனுஷன், பொல்லாதவன், தகாத ஒரு மனுஷன், அபாத்திரனாயிருக்கிறேன். அபாத்திரர்களாயிருக்கிற நம்மை பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த 3ஆம் நாள் நற்செய்தி பெருவிழாவிலே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாம் அத்தனை பேரும் கர்த்தருக்கு முன்பாக, சர்வ வல்லவராகிய மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக கர்த்தராகிய தேவன் நம்மை மாற்றுவாராக. அதற்குரிய சிலாக்கிய வாக்கியங்களை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா சொல்ல போடா, இதற்கெல்லாம் தகுதியில்லாத நம்முடைய வாழ்வு, தகுதியில்லாத அடிமைகளாகிய நம்மை, ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய நம்மை, மெச்சமா சொல்லக்கூடாதவர்களாகிய நம்மை, இம்மட்டும் நம்மை தேவன் பாத்திரவான்களாய் மாற்ற துடிக்கிறார் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு மேன்மை இருக்கிறது என்று அர்த்தமாம், ஏதோ ஒரு அவசியம் இருக்கிறது என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய தேவன் நம்மை பாத்திரவான்களாய் மாற்ற வேண்டும் என்று ஏன் துடிக்கிறார்? எதற்காக? கர்த்தராகிய தேவன் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றி தமக்கு முன்னே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ பிரகடனம் செய்ய வேண்டும். இப்படி ஒரு நற்செய்தி பெருவிழாவை தேவன் ஏற்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சர்வ வல்லவராகிய தேவன் வைத்திருக்கிற தன் நாசியின் சுவாச காற்றாகிய ஜீவ ஆத்துமா என்ற ஒரு பெரிய செல்வம் மனுஷனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே பார்க்கிற இந்த சரீரம் இருக்கிறது, 6 ரூபா 40 பைசால முடிஞ்சு போச்சு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, மனுஷனை கர்த்தர் மண்ணிலே பிசைஞ்சு மண்ணா மனுஷனை உருவாக்கி, மண்ணான மனுஷன், கைகால் அசையாத மனுஷன், கண்ணிமைகள் அசையாத மனுஷன், அப்படின்ற மனுஷனா, பொம்மையா இருந்த மனுஷனை பைபிள் சொல்லுகிறது, அவன் நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவன் பெற்றான் பிளஸ் ஆத்துமாவானான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஜீவன் தெய்வத்தால் வந்தது,
அது தேவனால் அருளப்படுகிற மகிமை, மகத்துவம், ஜீவன். கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய உன்னதமான மகத்துவம் அது. ஆகையால் தான் ஜீவனை இந்த உலகத்தில் பொல்லாங்கனாகிய சாத்தானால கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன வேணா பிசாசு செஞ்சிருவான். ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா சாத்தான் கொடுத்துருவான். சுகம் வேணாலும் கொடுத்துருவான். இந்த பூமியில மனுஷன் பிரியப்படுற எல்லாமே மனுஷனுக்காக கொடுத்துருவான். ஆனா சாத்தானால கொடுக்க முடியாத ஒன்றே ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளை மனுஷனுக்கு அருளப்படுகிற ஜீவன். ஜீவனை கொடுக்கவும் முடியாது, சாத்தானால எடுக்கவும் முடியாது. ஜீவனுக்கு சொந்தக்காரர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாசியின் சுவாசத்தில் அவர் தன்னுடைய ஜீவன் ஊதினார். அவர் நாசியில சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவன் பிளஸ் ஆத்துமாவானான். ஜீவனை பெற்ற மனுஷன் தனக்குள்ளே ஆத்துமா என்கிற ஒரு பெரிய செல்வத்தை பெற்றிருக்கிறான். ஆத்துமா என்று சொன்னால் என்ன? ஆத்துமாவை குறித்து இதுவரை நம்ம சிந்திச்சதே கிடையாது. சிறியவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் அத்தனை பேருக்குள்ளே இனம், ஜனம், ஜாதி, சபை வித்தியாசம் இன்றி தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்திலும் சமீபத்திலும் பார்க்கிற, கேட்கிற, கவனிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்த ஆத்துமா என்கிற ஒரு பெரிய செல்வம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆத்துமா என்றால் உள்ளான மனுஷன் என்ற அர்த்தமாம். ஆத்துமாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆத்துமா இந்த உலகத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் என்னதான் ஆதாயம் செய்து கொண்டாலும் சரி, தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவை சம்பாதித்துக் கொள்ளாவிட்டால் அவனுக்கு என்ன லாபம்? ஆகவே ஆத்துமாவை குறித்து அக்கறைப்படாதிருப்பது எப்படி? ஆத்துமாவை குறித்து ஒரு மனுஷன் சிந்தியாதிருப்பது எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளே, படித்தவர்களோ படியாதவர்களோ, இந்த பூமியிலே நல்லவர்களோ வல்லவர்களோ, பெரியவர்களோ சிறியவர்களோ, புத்திசாலிகளோ திறமைசாலிகளோ, யாராயிருந்தாலும் சரி, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆத்துமா என்ற ஒரு பெரிய செல்வத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவருடைய நாசியின் சுவாச காற்றோடு கலந்த செல்வமாகிய ஆத்துமா என்ற ஒரு செல்வம் நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷன். இந்த ஆத்துமா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதா இல்லையா? இதை எப்படி பிரதர் அறியறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆத்துமா என்று ஒன்று நமக்குள் இருக்கிறது. இல்லாத எந்த மனுஷனும் மனுஷியும் கிடையாது. ஏத சொல்றேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பலமுறை ஆண்டவர் கொடுத்த 6ஆம் அறிவுன்ற ஒரு அறிவு வந்த பிற்பாடு பல நேரங்களில் பல தவறுகளை செய்வதற்காக முயற்சிக்கிறோம். அவசியங்களுக்காக, நம்முடைய இதய இன்பங்களுக்காக பல நேரங்களிலே பல தவறான பாதைகளுக்கு திரும்பி விடுகிறோம். பல முடிவெடுத்துக் கொள்ளுகிறோம். பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தகாத தவறான முடிவுகளை செய்து கொண்டு நம் பிரயாணத்தை துவங்குகிற பொழுது உள்ளான ஒரு மனுஷன் சொல்றா, என்னதான் இருந்தாலும் சரி, நீ எடுத்த முடிவு உறுதியா இருக்கு, உண்மைதான். நீ செய்யற காரியம் சரியா இல்லையான்றத கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாரு. நீ போகிற பாதை சரிதானா? நீ சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியம் சரிதானா? நீ பேசுற பேச்சு சரிதானா? நீ உடன்பட்டு இருக்கிற உடன்பாடு சரிதானா? நீ போகிற பயணம் சரிதானா என்று நிச்சயமாகவே ஜீவனுள்ள மனுஷனா இருந்தா அந்த மனுஷனுக்குள்ளாடி ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பான். தவறு செய்ய போகிற நேரத்தில் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் டேய் நீ செஞ்சது சரியா அப்படின்ட்டு உள்ளான ஒரு மனுஷன் கேட்பான் பாருங்க. அநியாயம் பண்ணிட்டு வந்திருக்கியே, செஞ்சது சரியா? ஐயோ அதை செஞ்சிருக்க கூடாதோ? இவ்வளவு தகாத வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கியே, இவ்வளவு பொல்லாத பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கியே, நீ செஞ்சதெல்லாம் சரியா? சரியில்லையே அப்படின்ட்டு
உள்ள இதயத்துக்குள்ள ஒரு மனுஷன் பேசுறது மாதிரியே இருக்கு பாருங்க. கண்ணால பார்க்க முடியாதுங்க, இதயத்துக்குள்ள யாரோ பேசுறது மாதிரியே இருக்குது. இதத்தான் ஆத்துமான்னு சொல்லுதுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா தெரியும், எல்லா இதயங்களுக்கு தெரியும். ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனா இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் சென்று தன்னுடைய இறுதி தேர்வு வருகிறது, கடைசி தேர்வுல எப்படியாகலும் ஜெயிச்சிடணும்ன்றதுக்காக படிக்காதவனா இருந்தாலும் எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்றதுக்காக பல முயற்சிகள். அதுல கொஞ்சம் பிட்டதான் சேர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு பல முயற்சி செஞ்சு எழுதி சேர்த்தாலும் இதயம் சொல்லும், ஆனாலும் பிட்டடிச்சுதானே பாஸ் ஆன, பிட்டடிச்சுதானையா எழுதுற. 15 வயசு மாணவனுடைய இதயம் சொல்லும், பிட்டடிச்சல்ல பிட்டடிச்சல்ல சொல்லுதில்ல. இதத்தாங்க ஆத்துமான்ட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்திய புஸ்தகத்திலே குறிப்பிட்டு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 15 வயது மாணவனுக்கு மாணவிக்குமே இதயம் சொல்லுமானால், இன்றைக்கு இத்தனை வாழ்வை பெற்றிருக்கிற தேவனால் பிராணனை இக்காலம் வரைக்கும் பெற்றிருக்கிற பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, சுவிசேஷவாசிகளே, கர்த்தருடைய உன்னதமான சத்தியத்துக்கு நித்தியத்துக்கும் அர்ப்பணம் செய்து கொண்டு கிறிஸ்தவ பயணத்தை துவங்கி இருக்கிற கிறிஸ்தவர்களே, என்றாகிலும் கேட்டு பார்த்தீர்களா? ஆத்தும மனுஷன் என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்டிருக்கிறீர்களா? எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை தேவாலயத்தில் வந்து பின்னால் நின்று கொண்டு தேவனுடைய ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று தூரத்திலே நின்று கவனித்துக் கொண்டிருந்தோம். போதகர் பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஐயா, நீ செய்கிற பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும், அதனை ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அதை தீண்டத்தான் செய்யும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், தன் பாவங்களை மறக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கே அதை அறிக்கை செய்து விட்டுவிடு, விட்டுவிடு, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றப்போ ஓரக்காத வச்சு கேட்டாலும் இதையும் கொஞ்சம் படபடா சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆமடா, 4 நாளுக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் இருக்குதே, அக்கிரமம் இருக்குதேன்னு சொல்லுது இல்லையா? அன்பர்களே, ஆத்துமா என்ற ஒரு உள்ளான மனுஷனாகிய செல்வத்தை தெய்வம் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த ஆத்துமாவுக்கு தெய்வம் கொடுத்திருக்கிற விலை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த ஆத்துமாவை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பது எப்படி? இந்த ஆத்துமாவுடைய மேன்மையை குறித்து, இந்த ஆத்துமாவுடைய ரட்சிப்பை குறித்து, இந்த ஆத்துமாவுடைய விடுதலையை குறித்து, இந்த ஆத்துமாவுடைய சுகத்தை குறித்து, இந்த ஆத்துமாவுடைய மகத்துவத்தை குறித்து நீ சிந்தியாதிருப்பது எப்படி? சிந்திச்சே ஆகணும். அதற்காக தான் இந்த நற்செய்தி பெருவிழா. சகோதரா, சகோதரி, கிறிஸ்தவ பண்பாடு இருக்கிறது என்று சொல்லாதே, கிறிஸ்தவ குணங்கள் இருக்கிறது என்று சொல்லாதே, கிறிஸ்தவனாக பிறப்பிலேயே வாழ்கிறேன் என்று சொல்லாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவ வைராக்கியமுடன் வாழ்கிறேன், கிறிஸ்தவ பக்தி உள்ளவன் என்று சொல்லாதே. வேதத்தை எடுத்தேன், தேவாலயத்திற்கு போனேன், ஏதோ சிலதை கொடுத்தேன், வந்தேன், போனேன் என்பதல்ல கிறிஸ்தவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இல்லாத ஒரு ஆசார நெறிமுறைகளை கையாண்டு கொண்டு இந்த பூமியிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் சிந்தித்தே ஆக வேண்டும். அன்பர்களே, நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிக்கிறவர்களே, கேட்கிறவர்களே, சிந்திக்கிறவர்களே, சற்று சிந்தை செய்து வாருங்கள். என்றாகிலும் ஆத்துமத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிறாயா? உலகத்தில் வாழ்றதுக்காக, உலகத்தில் செழிப்பா இருக்கிறதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனங்களை செய்திருக்கிறாய். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கலும் பெரிய செல்வமாகிய, இந்த உலகத்தை பார்க்கலும் விலையேற பெற்ற செல்வமாகிய இந்த ஆத்துமாவை குறித்து நீ கவலைப்பட்டிருக்கிறாயா? இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் ஆத்துமத்தை குறித்து நீ கவலைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உள்ளான மனுஷ வாழ்வடைவதற்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு மாத்திரமே.
உள்ளான மனுஷன் ஜீவித்திருக்க வேண்டுமானால் ஒரே வழி கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. உள்ளான மனுஷன் நீதி உள்ளவனாய் இருக்க வேண்டுமானால் நீதி உள்ளவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. உள்ளான மனுஷன் புகழ்ச்சி உள்ளவனாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. உள்ளான மனுஷன் சமாதானம் உடையவனாய் இருக்க வேண்டுமானால் சமாதான பிரபுவாகிய இயேசு மாத்திரமே. இயேசுவே அல்லாமல் இந்த ஆத்துமாவிற்கு நிம்மதியும் இல்லை, சமாதானமும் இல்லை, வாழ்வும் இல்லை. ஆத்தும செல்வமாகிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் வைத்திருப்பதனாலதான் அபாத்திரர்களாகிய நம்மை எப்படியாகிலும் தமக்கு முன்பாக பாத்திரவான்களாக நிறுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடு தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவனை விட்டகன்று தெய்வ சிநேகத்திற்கு அப்பாற்பட்டு இயேசுவின் பாசத்தை தேசத்தையும் அறியாமல் உலகிலே வாழ்வை அருளிய தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் சிந்தியாமல் வாழ்கிற ஒரு வாழ்வனுக்கு வேண்டாம் என்று சொல்லி தெய்வத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்வை துவங்க வேண்டும் என்பதற்காக மனுஷகுமாரனுக்கு முன்பாக சர்வ வல்லவராகி கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக நாம் பாத்திரவான்களாய், எதற்கு பாத்திரவான்களாய்? வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நீங்கள் பிள்ளைகளாகும்படி, நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாகும்படி, பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்கு அபாத்திரர்களாகிய நாம் பிள்ளைகள் என்ற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக அதற்கு பாத்திரவான்களாக உங்களை அர்ப்பணம் செய்து விடுங்கள். சர்வ வல்லவராகிய தேவன் மனுஷகுமாரனாகிய இயேசு விரும்புகிற ஒரு பெரிய மேன்மை தெரியுமா? அபாத்திர உண்மைதான். வாழ்க்கையை பத்தி சொல்ல போனா என்ன மாதிரி ஒரு பாவியான மனுஷன் இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை என் பிள்ளையா மாற்றணும், பாத்திரவானாய் தகப்பனுடைய நன்மைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனாக உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவை பெற்றிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாருக்கும் இந்த நன்மை சொந்தமல்ல. கிறிஸ்துவை பெற்றிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா மேன்மைகளுக்கும் நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்கள். அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானிக்கு சீஷனாயிருந்த கமாலியலுக்கு சீஷனாயிருந்து கல்வி கற்ற ஒரு பெரிய பட்டதாரியான மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆண்டவராகிய கிறிஸ்துவை சம்பாதித்திருக்கிறோமானால் கிறிஸ்துவோடு சேர்ந்த எல்லா நன்மைகளுக்கும் நமக்கு சொந்தமானதுதான். உண்மைதான் நண்பர்களே. எல்லா நன்மைகளும் நமக்கு சொந்தமாக வேண்டுமானால் அதற்கு பாத்திரவான்களாய் மாறுங்கள். அதற்கு பாத்திரவான்களாய் மாறுவதற்காக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது நீ இந்த உலகத்தின் பிள்ளைகளாய் இருப்பதை விட்டுவிட்டு இருளின் பிள்ளைகளாய் வாழ்வதை மறந்து நீ மனுஷகுமாரனாகி கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. வேதத்தில் நான் வாசிக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, பாத்திரவான்கள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட அபாத்திரர்களாய் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் என்று பாத்திரவான்களாய் மாற்றப்படுவதற்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், உயர்ந்தவர், சிறந்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிற எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என்றவரை விசுவாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமானால் கிறிஸ்து
கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்முடைய அசட்டு நம்பிக்கை இருக்குமானால், நம்முடைய விசுவாச இயேசு மேல வச்சிருப்போம்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதுகிற பொழுது 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? ஆதலால் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவி இல்லாதவன் எனக்குரியவன் அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி. இயேசு மேல விசுவாசம் வச்சிரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசிப்பாய்? அவர் சர்வ வல்லவர் என்று விசுவாசி. அவரால் எல்லா நன்மையும் என்னால கொடுக்க முடியும் விசுவாசி. ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவினாலே என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் செத்து போற என் வாழ்க்கையும் உயிர்ப்பிக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவங்களை பார்த்து தரந்தாழ்த்தி பேசாத. சும்மா விசுவாசம் நம்பிக்கை இயேசுநாதர் இயேசுநாதர் சொல்றானே அப்படி சொல்லாதீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் பாக்கியவானா இருக்கிறான். விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். காணாம விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நம்பிக்கை இருந்தா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. இயேசு விசுவாசிக்கிறேன், ஒரு ஆமென் சொல்வீர்களா? இயேசு நம்புறையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சத்திய தெய்வம் நம்புறையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையுடைய வாழ்வாதாரம் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளானால் நீங்கள் உடன் சுதந்திரமாய் இருக்கிறீர்களே. கிறிஸ்துவோடு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்லவா? ஆகவே தான் இந்த நற்செய்தி கூட்டம் உங்களை அழைக்கிறது. வா, இயேசுவண்டை வா, இயேசுவை விசுவாசி. சகோதரா சகோதரி, இதுவரைக்கும் உலகத்தை நம்பினது போதும். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பினது போதும். செயல்படாத தெய்வங்களை நம்பியது போதும். உலகத்தில் இருக்கிற சக்திகளை நம்பி வாழ்க்கையை தொலைத்தது போதும். வா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நம்பி வா. இயேசு விசுவாசித்தால் நீ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளானால் வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஃபாதர் அழகா பாடி வச்சிருக்கிறார். இயேசு பிள்ளையானா நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளுக்கு வரும் ஆசீர்வாதங்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இது மனுஷனால் வந்ததல்ல, இது பரலோகத்தால் வந்தது. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம்ம நேசரில் களி கூறுவோம். நம்ம நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை தட்டி உற்சாகமாய்
ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அபாத்திரர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் பாத்திரவான்கள் ஆகும்படி அதிகாரம் தந்தார். கரங்களை தட்டி இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டாய். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலே காண மாட்டாய். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, பொல்லாத சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுவோம், எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைச்சும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுங்க, எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவிலே களிகூறுவோம். நாம் நேசரில் களிகூறுவோம். நாம் நேசரில் களிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அபாத்திரர்கள், ஆனால் நம்மை பாத்திரவான்களாய் பிள்ளைகளாய் அவர் மாற்ற விரும்புகிறார். அதற்கென்று உம்முடைய பிள்ளையாய் என்னை தருகிறேன் என்று அர்ப்பணம் செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி தன்னையே தந்தாரால் தாமதம் செய்வதென்ன சகோதரா சகோதரி? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுங்கள். இயேசுவின்
பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா நன்மைகளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளை, பலவீனங்களை ஜெயித்தார். 33 ஆண்டு காலங்கள் இயேசு இந்த பூமியிலே செய்த அற்புதமான திருப்பணியிலே இயேசு பலவீனம் அடைந்தார் என்றில்லை, வியாதிப்பட்டார் என்றில்லை. இயேசு வியாதியை ஜெயித்தது உண்மையானால் இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நிச்சயமாய் வியாதியிலிருந்து சுகமாக்கப்படுவீர்கள். அது பிள்ளைகளுக்கு உரிய நன்மை அல்லவா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பரிசுத்தவான்களை வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். கர்த்தர் மேல் அவ்வளவு மெச்சமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல வியாதிப்பட்டு போனாங்க, கஷ்டப்பட்டு போனாங்க, பலவீனப்பட்டு போய் விழுந்து போனாங்க அப்படின்ட்டு பைபிள சொல்லவே இல்லை. இந்த முற்பிதாக்களுக்கு அவ்வளவு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும் சொன்னா, இயேசுவின் பிள்ளைகள் கிருபையின் காலத்தில் வாழ்வு பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அபாத்திரர்கள் தான். தாயின் கர்ப்பத்திலிருந்தே பாவியா பிறந்த நானு என் வாழ்க்கையில இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, உண்மைதான். அப்பிரயோஜனமான மனுஷன், அபாத்திரன். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இந்த நற்செய்தி கூட்டத்தில் உன்னை என் பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறேன், பாத்திரவானாய் மாற்ற விரும்புகிறேன். நீ பிள்ளையாய் மாறு. அப்படி பிள்ளையாய் மாறினால் நிச்சயமாய் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிற அற்புத சுகம், அற்புதமான விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று உங்கள் இருதயம் நம்புமானால், இயேசு எங்கும் கடன்பட்டதில்லை, இயேசு கடன்களையும் ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவை சுற்றி பற்றி வந்ததான வரி வசூல் செய்கிறவர்கள், சீஷர்கள் திகைத்து போனார்கள். எப்படி வரிப்பணம் செலுத்துவது? இயேசுவே, வரிப்பணம் செலுத்துவதற்கு பணம் இல்லை. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் போங்கள், அந்த கடல்ல போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வா, அந்த மீன் வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கு பாரு, அதை எடுத்து வரிப்பணம் செலுத்த வேண்டியவர்களுக்கு வரிப்பணம் செலுத்து என்று சொன்னார். அன்பர்களே, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தமது பிள்ளைகளுக்காக பைபிள் சொல்லுகிறது, ஓ பணமில்லாதவர்களே, விசனமடைந்திருப்பவர்களே, கடன்பட்டிருக்கிறவர்களே, சிரமப்பட்டிருக்கிறவர்களே, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, அந்த அற்புதங்கள் இன்றும் நின்று போகவில்லை. கிருபையின் காலத்தில் விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் காகங்களை அனுப்புவார், வெள்ளிப்பணங்களை சுமந்து வருகிற மீன்களை அனுப்புவார். உன் கடன்கள் மாறும். பாகால் சலீஷாவிலிருந்து 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு வந்து கொடுக்க முடியும்னு சொன்னா, தீர்க்கதரிசியின் புத்திரர்களை போஷிக்க முடியும்னு சொன்னா, அதே தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை நான் போஷிக்க வல்லவராய் இருக்கிறேன். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு கொடுத்து 5000 பேரை சாப்பிடுறது சொல்ல முடியும்னு சொன்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை மாற்றி, கடன்களை நீக்கி, பஞ்சத்தை நீக்கி, மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதமா நம் குடும்பத்தை மாற்ற தெய்வத்தால முடியும். நம்பிக்கை விட்டுடாத, நீ அவருடைய பிள்ளையாய் மாறு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவருடைய பிள்ளைகளாய் மாறுங்க. வாழ்க்கையில் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பிசாசு என்ன தினம் தினம் வேதனைப்படுத்துகிறான். தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறேன், கட்டுண்டு கிடக்கிறேன், வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியல, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், என் வாழ்வே நானே குற்றுயிராக்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதியெல்லாம் இழந்து போயிருக்கிறேன். சில நேரம் உலகத்தில் வாழ்றதை விட செத்து போலாம் போல இருக்குது. சாகு சாகுன்னு சொல்லுது. கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி என் பிள்ளையாய் மாறுவாய், ஆனால் உனக்கு தருகிற என் ஆசீர்வாதம் நீடித்த நாட்கள் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நீ பாதி வயதில் ஏன் சாகணும்?
இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமாகிய 70 ஏறினால் 80 என்ற ஆயுள் நாட்களை தெய்வம் நமக்கு கொடுக்க மாட்டாரா? பலவீனம் நம்ம அழிச்சிராது, கடனம் அழிச்சிராது, மாந்திரிகம் நம்ம அழிச்சிராது, தொலைச்சிராது. பிசாசுடைய கிரியைகள் இவை எல்லாவற்றையும் வென்றவராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவருடைய பிள்ளைகளானால் நீங்கள் உடன் சுதந்திரருமாமே. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவதா? பிள்ளைகளானால் அவர் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பெற்றோர்களாகி நீங்கள் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர்கள் உண்டோ? இல்லை அல்லவா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. அப்படியானால் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய சொந்த தகப்பனா, செல்ல தகப்பனா, நல்ல தகப்பனா, வாழ்வாதாரமான நம்பிக்கையா, தன்னுடைய வாழ்வின் மூச்சா பேச்சா விசுவாசிச்சிருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல ஈவுகளை அருளாதிருப்பது எப்படி? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிள்ளையா மாறு, உன்னை பாத்திரவானாய் 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 மாற்ற விரும்புகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது இதற்கு ஈடாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை வேத புஸ்தகத்தில் நம்மால பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் மறைஞ்சிருக்கிற ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குமாரர்களில் இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலே, தகப்பனே, நான் உம்மோடு வாழ்வதை விட இந்த உலகத்தோடும் உலக சுகபோகத்தோடும் வாழ்வது என்று விரும்பி தன் நண்பர்களோடும் தன்னோடு இசைந்தவர்களோடு வாழ்வதற்காக நீர் எனக்குரியவைகளை எனக்கு தாரும் என்று கேட்டு வாங்கிவிட்டு புறப்பட்டான். இவைகளை நீங்கள் அறியாதவர்கள் அல்ல, நன்றாய் அறிந்தவர்கள். புறப்பட்டு போனான். பைபிள் சொல்லுகிறது, புறப்பட்டு போன மனுஷன் இந்த குமாரன் வாழ்க்கையில பெற்றிருந்த எல்லா ஆஸ்திகளையும் தொலைச்சு போட்டான். தகப்பன் கொடுத்த சம்பாத்தியமெல்லாம் தொலைச்சு போட்டான். கடைசியாக வேசி மார்க்கத்தாரோடு சேர்ந்து வாழ்க்கை அழிச்சிட்டான். பன்றிகளோடு சேர்ந்து தவிட்டை சாப்பிடுகிற ஒரு அவலநிலை அவனுக்கு உண்டாயிற்று. அவனால தாங்கிக்க முடியல. பசியின் கொடுமை, கஷ்டம், துர்நாற்றம் வீசுகிறது. அப்பா வீட்டில் வாழ்ற நேரத்தில் அவ்வளவு சூட்சமா வாழ்ந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அவ்வளவு மேன்மையா இருந்தேன். இப்போ வாழ்க்கையில கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், துயரப்படுறேன். என் வாழ்க்கையில் இருந்த எல்லாம் நஷ்டப்பட்டது, தொலைந்தவனானேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சிரசிலிருந்து பாதம் வரை பார்த்தா உருக்குலைஞ்சு போச்சு. என்ன மனுஷனா யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. என்னுடைய வாழ்வே உருக்குலைஞ்சு போச்சுங்க. நான் மனுஷனா கிடையாதுங்க. பன்றிகளோடு சேர்ந்து ஒரு இன பன்றியாகவே வாழ்கிறேன். என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நான் மனுஷனா கிடையாது. ஆனால் தகப்பன் ஒவ்வொரு நாளும் தன்னை விட்டு புறப்பட்டு போன தன் மகனுக்காக துடிதுடியா துடிச்சுக்கிட்டே இருப்பான். என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான்? அழித்த மகன், கெடுத்த மகன், விட்டு போன மகன், கெட்டு போன மகன், தூரம் போன மகன் எப்பொழுது வருவான் 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 என்று காத்துக்கொண்டே இருப்பான். பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் தூரத்தில் தன்னுடைய விட்டு போன தன்னுடைய குமாரன், தன் இளைய குமாரன் திரும்பி வருவதை பார்த்தான். தகப்பனால தாங்கிக்கவே முடியல. தகப்பனுடைய சிநேகம், தெய்வ சிநேகம் வர்ணிச்சிடான் வாக்குகள் போரா. நன்றி சொல்லி தீர்க்குமாறன்
ஜீவிதம் போரா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விட்டு போனவன், வாழ்க்கையை அழிச்சிட்டவன், வேசி மார்க்கத்தாடு வாழ்க்கையை தொலைச்சவன், எல்லா மேன்மைகளையும் இல்லாமாக்கி கடைசியா சுகம் இருக்கிற காலத்துல வருவாயான்னு கேட்டா வரமாட்டான். பலன் இருக்கிற காலத்துல வருவாயா? வரமாட்டான். நல்ல கம்பீரமான வாலிப காலத்தில் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படும். வாலிப காலத்தில் சந்தோஷப்படும். கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன வச்சுக்கன்னு தெரியாம உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துருவான். அந்த காலத்துல இயேசுன்ற ஒரு செய்தியை சொன்னா பிடிக்காது. வாலிபனே, இந்த உலகத்தை நேசிக்காத. இந்த உலகம் உனக்கு வேண்டாம். உன்னை அழிச்சுக்கிற பாவம் உனக்கு வேண்டாம். தகாதவைகள் உனக்கு தேவையில்லை. உன்னை கெடுக்கிறவைகள் வேண்டாம். உன் புத்தி மண்டலத்தை கெடுக்கிறவைகளும் உன் சரீரத்தை அழிக்கிறவைகளும் ஆகிய சாத்தானுடைய ஆயுதங்கள் பலது உண்டு. இவைகளுக்கெல்லாம் நீ அடிமையாகாதன்னு சொன்னா பெத்தெடுத்த அப்பா அம்மாவே பிடிக்கல, கேட்க மாட்டான். பாஸ்டர் சுவிசேஷத்தை சொன்னா, சத்தியத்தை சொன்னா, நற்செய்தியை சொன்னா கேட்கறதுக்கு மனமில்லை. நல்ல சுகம் இருக்கிற காலத்துல, பலன் இருக்கிற காலத்துல, ஐயா ரட்சிக்கப்படியா, ஏசாமியை கும்பிடியா, ஒழுங்கா தேவாலயத்துக்கு வாயா அப்படின்னா வரமாட்டான். நல்ல ஆண்டவர் ஞானத்தை புத்தி அறிவை கொடுத்திருக்கிற காலத்துல, ஏயா ஆண்டவரை தேடி வாயா, கத்தர்க்க வாழியான்னு சொன்னா வரமாட்டான். எல்லாம் தொலைஞ்சு போய், வாழ்க்கையில் இருந்த பணமெல்லாம் தொலைஞ்சு போய், வாழ்க்கையில் இருக்கிற தொழில் வரைக்கும் நஷ்டப்பட்டு போய், கடைசியா சரீரம் வரையும் நஷ்டப்பட்டு போய், உருக்குலைஞ்சு போய் 120 கிலோல இருந்த மனுஷன் 40 கிலோவா மாறி, ஆள் அடையாளமே தெரியாம மாறி, அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் உள்ளாடி போய், கண்ணவெல்லாம் ஒட்டி போய், 32 பல்லோரவன் வெளியே தெரிய போய், அது ஒரு விகார நிலையில மாறினப்பதான், ஐயா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்னா, அப்பத்தான் காதுல கொஞ்சோண்டு ஒரு சத்தம் கேட்கும். என்னையும் இயேசுநாதர் கூப்பிடுறாரா? கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னையும் இயேசுநாதர் தேடிட்டு இருக்காரா? என்னையும் இயேசுநாதர் தேடுறாரா? ஐயா குடிச்சு அழிச்சு நாசம் பண்ணி லிவரை கெடுத்துட்டு என்னையும் இயேசுநாதர் தேடுறாரா? ஆமையா, உன்னைத்தான் இயேசுநாதர் தேடுறார். சரீரத்தில் இவ்வளவு சிரசிலிருந்து பாத வரையும் பரிசோதனை பண்ணா 38 வியாதி இருக்கு. உன்னைத்தான் இயேசு தேடுறார். பார்க்கிறதுக்கு அழகே இல்ல, உன்னைத்தான் இயேசு தேடுறார். உனக்காக இயேசு துடி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீ வருவாயா? வருவாயா? 6 பேக் இருந்தாதான் இயேசுவை நேசிப்பார் என்று வேத புஸ்தகத்தில் இல்லைங்க. பாவிகளை தேடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தேன். பாவியான மனுஷன், வாழ்க்கையை அழிச்ச மனுஷன், தொலைச்ச மனுஷன், நஷ்டப்படுத்தின மனுஷன், வாழ்க்கையை கெடுத்து போட்ட மனுஷன், நானே எனக்கு கேடு செய்து கொண்டேன். நீ உனக்கு கேடு ஒன்றும் செய்யாத. வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன், வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். உன்னை தேடி உன்னை தேடி உன்னை தேடி இயேசு காத்துக்கொண்டே இருக்கிறார். நீ வருவாயாக, நீ வருவாய், நீ வருவாய். சகோதரா சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை பெத்தெடுத்த தாயை விட, தகப்பனை விட, நம்முடைய சொந்த பந்தங்களை விட அவருடைய நேசம் அளவிட முடியாதது. இயேசு போல ஒரு நல்ல நேசர் யாருமே இல்லை. நம்ம வாழ்க்கைய உண்மையா சொன்னா உடன் பிறந்த சகோதரன் கூட சொல்லுவாரு,
இவன் வீட்டுக்கே வராம இருந்தான்னா, இந்த குடிகாரன் வீட்டுக்கு வராம இருந்தான்னா, இந்த பாயாரி வீட்டுக்கு வராம இருந்தான்னா, எங்க வீடு பரலோகம் போல இருக்குன்னு பலமுறை சொல்லியிருக்காங்களே. சொன்னா கேட்காத இந்த ஒரு ஜென்மம் மாத்திரம் வராம இருந்தா எங்க வீடு நல்லா இருக்குமே. அப்படி எத்தனையோ முறை எத்தனையோ முறை எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம். ஆனா இயேசு, நீ உன்னை அழிச்சிட்ட, உன்னை கெடுத்துட்ட, உன்னை நாசம் பண்ணிட்ட, வேலையை தொலைச்சிட்ட, படிப்பை தொலைச்சிட்ட, வாழ்க்கை முழுதும் நாசம் பண்ணிட்ட, கலங்காத, பதறாதே, இருதயத்தை தளர விடாதே. உன்னை நேசிக்கிறவர் இயேசு உண்டு. இயேசுவை போல் ஒரு நல்ல நேசர் இல்லை. பலன் இருந்த காலத்துல என்ன ஆண்டவர் கொடுக்கல, இப்ப வியாதிப்பட்டு போனேன். சங்கீதக்காரர் சொல்றாருல்ல 38ஆம் சங்கீதத்துல, என் சரீரத்தில் எத்தனை வியாதி தெரியுமா? 51ஆம் சங்கீதத்தில் அழுறாரு தெரியுமா? அவருடைய அழுகை, அவருடைய வேதனை, கஷ்டங்கள் எல்லாம் சொல்றார். அன்பர்களே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னை என்ன நேசிக்கிற இயேசு, இயேசுவை போல ஒரு நல்ல நேசர் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி, இயேசு போல நேசர் உண்டோ, மாசு தூய தாங்கிட, வாஞ்சை நிறைவேற கஞ்ச தஞ்சம் அவர் போலுண்டோ, நஞ்சம் சாந்தியை இழந்து சஞ்சலமே கொள்வதே, கர்த்தரிடம் யாவும் கூற நேத்தமும் மறந்ததே. கைகளை தட்டி நம்பிக்கையோடு, இயேசுவை போல ஒரு நல்ல நேசர் இல்லை. இயேசு போல நேசரோண்டோ, மாசு துயர் தாங்கிற, வாஞ்சை நிறைவேற கஞ்ச தஞ்சம் அவர் போலுண்டோ, நஞ்சம் சாந்தியை இழந்து சஞ்சலமே கொள்வதே, கர்த்தரிடம் யாவும் கூற நேத்தமும் மறந்ததே. ஆமென். சோதனையோ வீண்டொல்லாயோ, பாதை எங்கும் அல்லலோ, சோர்ந்து போகானெஞ்சத்தோட சேர்வாய் அவர் பாதமே, வேதனையில் பங்கு கொள்ளோ, வேற நேசர் யாருண்டு, இயேசு யாவும் அறிவாரே, பேசு அவரிடமே, இயேசு யாவும்
அறிவாரே. பேசு அவரிடமே. இயேசு யாவும் அறிவாரே. பேசு அவரிடமே. இயேசு யாவும் அறிவாரே. பேசு அவரிடமே. கைகளை உயர்த்தி இயேசு போல நேசருண்டோ. தம்மாசு துயர் தாங்கிட வாஞ்சை நிறைவேற கஞ்ச தஞ்ச அவர் போலுண்டோ. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து, நம்மை பார்த்து பரலோகம் சொல்லுகிற செய்தி என்னவெனில், தயக்கமடையாதே, தாமதம் செய்யாதே. உருக்குலைந்து போன உன்னை தேடிக்கொண்டிருக்கிற அருள்நாதர் இயேசு காத்துக்கொண்டே இருக்கிறார். தகப்பன் தன்னை கெடுத்தவனாகிய, அழித்து போட்டவனாகிய இளையகுமாரனுக்காக காத்துக்கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, தூரத்திலே தன் மகனை பார்த்த உடனே ஓடோடி போனான். தகப்பன் ஓடி போய் அவரை கட்டி பிடித்து முத்தம் செய்தான். அவரை கட்டி தழுவினான். தன்னுடைய நேசத்தை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். இந்த உலகத்தில் எந்த மனுஷனால் அதை செய்ய முடியாது. ஆனா இந்த தகப்பனுடைய இதயம் அதை மனதார செய்தது. என்னதான் தொலைஞ்சு போனாலும் சரி, அழிச்சு போனாலும் சரி, அழிச்சுக்கிட்டாலும் சரி, அவன் என்னுடைய மகன் அல்லவா என்று தகப்பன் தன் இதயத்திலே தன் மகனுக்கு இடையம் தந்தான். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இளையகுமாரன் என்ன சொல்றான் தெரியுமா? அபாத்திரன். குமாரன் தகப்பன் நோக்கி சொல்றார், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செஞ்சிருக்கிற, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, உம்முடைய வீட்டுக்கு நான் பாத்திரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கு, மேன்மைக்கு, நன்மைக்கு, சுகத்திற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்ட்டான். ஆனா தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 அதனுடைய 23, 24 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்கிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, இவனுக்கு மோதிரத்தை கொடுங்க, கால்களுக்கு பாதரட்சியை கொடுங்க, கொளுத்த கன்றை அடியுங்கள், புசித்து சந்தோஷமாய் இருக்கட்டுமே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கணும். உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை நிலைமையையும் யோசிக்கிற பொழுது, தேவனுடைய சமூகமதிலே நிற்பதற்கு, தேவன் இந்த பூமியிலே நம் பிராணனை காப்பாற்றுவதற்கு, இந்த பூமியில் எத்தனையோ கொடிய ஆபத்துகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, நம்மை கர்த்தர் ஆபத்துகளுக்கு, நாசமோசங்களுக்கு விலக்கி கர்த்தருடைய இந்த பூமியில மெச்சமா வச்சிருக்கிறார்னு சொன்னா, இவைகளுக்கெல்லாம் நாம் பாத்திரவான்கள் அல்ல. எங்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, இதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. உண்மையா சொன்னா, வேலைக்காரனா ஒரு கடை ஓரத்தில் நின்று, ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று எஜமானனே கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டிய நம்ம, ஆண்டவர் சொல்றாரு, பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிற உன்னை வேலைக்காரனா நான் பார்க்க விரும்பல, கூலி
ஊழியக்காரனா பார்க்க விரும்பல, என்னுடைய தொலை தூரத்தில் இருக்கிற தொலையாளியா பார்க்க விரும்பல, என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்கிற தோட்டதாரியா பார்க்க விரும்பல, உன்னை என் குமாரனா, அபாத்திரன்னு சொல்ற உன்னை என் குமாரனாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல இருதயம். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவும் இன்றைக்கு அபாத்திரன், பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிற நம் ஒவ்வொருவரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரோடு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரோட சொல்லணும், ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நீர் கொடுக்கிற அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, நன்மைகளை, மேன்மைகளை, வாழ்வை நீர் கொடுக்கிற குமாரன் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்ல வேண்டும். இந்த அர்ப்பணம் முதலாவது நமக்கு வேண்டுமே. அப்பொழுது அவர் நமக்கு செய்கிற மேன்மை என்ன தெரியுமா? ஊழியக்காரரை பார்த்து சொல்லுவார், பரலோகத்துக்கு கட்டளையிடுவார், தன் தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார், தன்னவர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் புறப்பட்டு வரும். தேவனுடைய செயல் என்ன தெரியுமா? இனிமேல் நீ சாதாரணமான வஸ்திரதாரி அல்ல, உயர்ந்த வஸ்திரத்துக்கு சொந்தக்காரனாய் இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்னே நிற்பதற்கு, தகப்பனுக்கு முன்னே நிற்பதற்கு, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்கிற இரட்சகருக்கு முன்னே நிற்பதற்கு பத்திரவான்களாய் மாற்றப்படுகிற பொழுது கர்த்தருடைய பிள்ளையை உனக்கும் எனக்கும் தரப்படுகிற ஒரு பெரிய பாக்கியம் உயர்ந்த வஸ்திரம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலே சொல்லப்படுகிற பொழுது, இது உனக்கு தரப்படுகிற எந்த விலை கொடுத்து வாங்க முடியாத ரட்சிப்பின் வஸ்திரம். பாவத்தையும் சாபத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மறந்து அவைகள் எல்லாம் விட்டுட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி அவனுக்கு கையில முத்திர மோதிரத்தை கொடுப்பார். இது ஒரு அதிகார மோதிரம். இனிமே பிள்ளைகள் என்னும் அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாமத்தின் மேல் அவரை விசுவாசிகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்று உயர்ந்த வஸ்திரம் மட்டுமல்ல, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். முத்திர மோதிரம். ஆமேன் சொல்லலாமா? மோதிரத்தை கொடுத்து, அதிகார மோதிரம், மோதிரத்தை கொடுத்து, எனக்குரியவன், என் அதிகாரத்தை உன் மேல வச்சுக்கிறேன், நீ இனிமேல் சாதாரணமானவன் அல்ல, எஜமான நீ குமாரன் என்று அழைக்கப்படுவாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, கொடுத்த கன்று அடிச்சு சந்தோஷம், கவலையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கும் அபாத்திரன், நான் பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, தெய்வம் என்ன உலகத்தில் வாழ வச்சிருக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. தெய்வம் என்னை இந்த மைதானத்திலே கூடிவர செய்திருக்கிறார் என்றால் இதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொன்னா பாத்திரன் அல்ல. இந்த ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்னா பாத்திரன் அல்ல. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருதயம் செய்கிற அர்ப்பணம், ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல என்று இருதயத்தை திறக்கிற பொழுது, இனிமேல் நீ வேலைக்காரன் அல்ல, கூலிக்காரனும் அல்ல, என் குமாரன், என் பிள்ளையாய் இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சமூகத்தில் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமானால் இந்த இளைய குமாரனோடையே கேட்கலாமே, இளைய குமாரனே நீ என்னதான் செய்தாய் தகப்பனிடத்தில்? இனிமே நீ வேலைக்காரல்லப்பா, நீ எனக்கு குமாரனா தான் பார்ப்ப, நீ பாத்திரவானா இருப்பாய், எல்லா நன்மைக்கும் பாத்திரவான் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவனுடைய புத்தி தெளிந்த பொழுது
அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரன். எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று உணர்ந்தான். அவன் புத்தி தெளிஞ்சிச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது அபாத்திரன் என்ற உணர்வு, பாத்திரன் அல்ல என்ற அர்ப்பணம். 2, அவனுடைய புத்தி தெளிந்தது. வாழ்க்கையில செத்துக்கிட்டுல இருக்கிறேன், அனுதினம் சாகிறேன், என் ஆத்துமாவோடு மண்ணொட்டி கொண்டிருக்கிறது. ஆத்துமா சாகிறது, என் சரீரம் சாகுது, வாழ்க்கையே சாகுது. இந்த உணர்வு மாத்திரம் மனுஷனுக்குள்ள வந்தா போதுங்க. புத்தி தெளிந்தது. யோபு சொல்லுகிற பொழுது, யோபுவின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 28வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது புத்தினா என்ன எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனை பார்த்து இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம்னு சொல்லி வச்சார். சொல்லிட்டு சொன்னாரு, பொல்லாப்பை விட்டு விலகுகிறது தான் புத்தினார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொல்லாப்பை விட்டு விலகினால் அதுதாங்க புத்தி. அதனுடைய அர்த்தம் என்ன? பொல்லாதவைகளை விட்டு, செல்லாதவைகளை விட்டு, வேண்டாதவைகளை விட்டு, அழிக்கிறவைகளை விட்டு விலகுவதே புத்தி. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொல்லாப்பானவைகளை, நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிற பொல்லாத சிந்தை, பொல்லாத செயல், இவைகளெல்லாம் விட்டு விலகி அவைகளெல்லாம் மறந்து தூக்கி எரிஞ்சிட்டு வாழ்றதுதாங்க புத்தி. புத்தி தெளிந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மேன்மை, நீ இனிமேல் அபாத்திரன் அல்ல, நீ பாத்திரனாயிருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போனான். தகப்பனே, பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொன்னான். தகப்பனே, என் தகப்பனே, என் தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னை வாழ வைக்கிற தெய்வமே, என் வாழ்வாதாரமே, உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிருக்கிறேன் என்று தன் பாவத்தை அறிக்கை செய்தான். தன் பாவ பரிகாரத்தை தேடினான். பாவம் செஞ்சேன்ட்டு தன்னை அர்ப்பணிச்சான். இதை நீங்க செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்ட, எத்தனையோ பாவங்கள், அதெல்லாம் வாயார சொல்ல முடியாது. எவ்வளவோ அநியாயங்களை செஞ்சிருக்கேன், அக்கிரமங்களை செஞ்சிருக்கேன், அதெல்லாம் நான் ஒரு காகிதத்தில் எழுதி கொடுக்க நான் விரும்பல. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன், நான் ஒரு பாவியான மனுஷன், நான் பாவம் செஞ்சுட்டேன். என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சு என்னை விடுதலை ஆக்குங்க. என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சேன் என்று உன் வாயால அறிக்கை செய்தால், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதி நிருபம் எழுதுகிற பொழுது, ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் எழுதும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு இயேசு மரித்தோடு உயிர்த்தெழுந்தார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து உங்க வாயால் அறிக்கை செய்யணும். நான் பாவம் செஞ்சேன், அநியாயம் செஞ்சேன், அக்கிரமம் செஞ்சேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செஞ்சு வாயால் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த மைதானத்தில் இப்பவே இயேசுநாதர் பாதத்தில் நான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கங்க. வாழ்க்கையில அறிஞ்சோ அறியாமையோ, தெரிஞ்சோ தெரியாமையோ இனி பாவம் செய்யாத, வேண்டாம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன்,
இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் பாரம் இறங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் பாரம் இறங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உங்க வல்லமையை இழந்தேன் ஐயா, உங்க வல்லமையை இழந்தேன் ஐயா. இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. நான் பாவம் செய்தே, உம்மை நோக செய்தே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. இந்த ஒரு விசை மன்னியப்பா, இந்த ஒரு விசை மன்னியுமே. இளையகுமாரன் தகப்பனிடத்தில் இதை அறிக்கை செய்த மாத்திரத்திலே, இனிமேல் நீ என் வீட்டிலே வேலைக்காரன் அல்ல, கூலிக்காரனும் அல்ல. இன்று முதல் நான் உனக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் பாத்திரமானாய் நீ என் குமாரனாய் இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என் பிள்ளையா இருப்ப, என் பிள்ளையா இருப்ப. இன்னைக்கு நீங்க சொல்லலாம்ல, ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம்ல. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது 18ஆம் வசனத்தில், அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போனான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தகப்பனிடத்திற்கு போனான், வேற எங்கேயும் போகல. அவன் வாழ்க்கை என்ன என்று அறிந்தவன், தொலைந்ததென்று அறிந்தவன். ஐயா, சகலமும் அற்றுப்போனது முற்றுப்பெற்றதென்று அறிந்தவன். அவன் எழுந்து வேற எங்கேயும் நான் போகல, இயேசு வண்ட போறேன்னு சொல்லி இயேசுவின் பாதத்தில் தகப்பனிடத்திற்கு போனார். இன்றைக்கும் இந்த நற்செய்தி கூட்டத்தில் கர்த்தரை தேடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்னும் நல்ல தகப்பன், செல்ல தகப்பன், நீ வா என்று உன்னை அழைப்பு கொடுத்து இன்றைக்கும் காத்துக்கொண்டே இருக்கிறார். நீ எழுந்து, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி, நீயோ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. மாசு தூசு படிந்த வாழ்க்கை போதும், பன்றியோடு சேர்ந்த வாழ்க்கை போதும், வேசி மார்க்கத்தாரோடு வாழ்ந்த வாழ்க்கை போதும், அநியாயத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை போதும், பாவத்தோடு இசைந்திணைந்த வாழ்க்கை போதும். இனிமேல் இவைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லு. நீ எழுந்திரு, இயேசுவண்டை வா. அவர் அன்போடு அழைக்கிறார். வருத்தப்படுகிறாயா, சிரமப்படுகிறாயா, நீ என்னண்டை வா என்று உன்னை அழைக்கிறார். நீ வருவாயானால்
குமாரனே, உனக்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாதம், என்னோடு சேர்ந்த எல்லா நன்மைகளும் உனக்கு சொந்தமாகும். நான் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களும் உனக்குரியவைகளே. எனக்குரிய எல்லாவற்றையும் உனக்குரியவைகளாய் உனக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன், நிச்சயமாய் உனக்கு தருகிறேன். என்னை நம்புகிற உனக்கு, என்னிடத்தில் வந்த உனக்கு ஒரு நன்மைக்கும் குறைவு வராது. சங்கீதம் 34:10 சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை தேடி நாடி ஓடி வா. கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு கஷ்டமும் வராது. சந்தேகப்படாம கர்த்தருடைய பாதத்தில் வந்து சாஸ்தாங்கமா விழுந்துருங்க. ஆண்டவரை பிடிச்சுக்கங்க. தகப்பனே, பாவம் செஞ்சிட்டேன். தகப்பனே, வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். தகப்பனே, வாழ்க்கையை அழிச்சிட்டேன். இன்று முதல் உம்முடைய குமாரனாய் குமாரனாய் குமாரத்தியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அபாத்திரன் அபாத்திரன் என்னை பாத்திரவானாய் மாற்றும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். இது ஒரு அற்புதமான நேரம். இயேசு நம்முடைய சரித்திரத்தை மாற்றி எழுத வேண்டிய நேரம். ஒரு தீர்மானம் இருதயத்தில் கடினமா செய்யணும். என்ன தெரியுமா? அபாத்திரனாகிய எனக்கு நன்மை அருளும்படி, சிறந்ததையும் உயர்ந்ததையும் அருளும்படி, விரும்புகிறதை அருளும்படி, என்னை எல்லாவற்றிற்கும் பாத்திரவானாய் மாற்றுவதற்கு துடி துடியா துடிச்சிட்டு இருக்கிற அன்பருக்கு இன்பருக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் நீங்க செய்யணும். இன்னைக்கு தேவன் தருகிற அழைப்பு, சத்திய வாக்கு நீ நம்பி வரணும். தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாகாது. அபாத்திரன் உண்மைதான். உலகமே நம்ம பார்த்தா சொல்லும், ரட்சிப்புக்கு பாத்திரவான் அல்ல. உண்மையா வேதத்தை சுமக்கிறதுக்கே இவனுக்கு தகுதி கிடையாது. சத்தியத்துக்கு அவன் உகந்தவன் அல்ல. உலகமே சொல்லும் தான், உண்மைதான், இருக்கட்டும். ஆனா இயேசு சொல்றார், நீ வா, உன் இருதயத்தை மட்டும் திறந்து நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லு, என் வாழ்க்கையில் உன் நோக செஞ்சேன்னு சொல்லு, என் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன் சொல்லு. நீ எழுந்து தூசியை உதறிவிட்டு குடியானவனோடு ஒட்டி கொண்டிருந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீ புறப்பட்டு வா. புத்தி தெளியட்டும். பொல்லாப்புகளை விட்டு விலகி வாழணும்னு ஒரு வைராக்கியமான முடிவு செய்யறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் நீங்க செய்வீங்களா? இந்த அன்பரேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்று 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 முதல் அபாத்திரன் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு முத்திரை மோதிரம் பெற்ற, அதிகாரம் பெற்ற தமது சந்ததியாய், தமது பிள்ளைகளாய் இந்த தேசத்துக்கு சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். சாதாரண வஸ்திரம் அல்ல, உயர்ந்த வஸ்திரம். உனக்கு ஒரு பாதரட்சை உண்டு, அது சுவிசேஷத்தின் மேன்மை. உனக்கு தேவன் தருகிற ஒரு அலங்காரம் உண்டு, அது தேவனால் வருகிற அற்புதமான நறுமணம். தேவன் கொடுக்கிற உயரிய அழகு உண்டு, அது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை. கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிக்கிறவர்களே, இருதயம் நம்புமானால், விசுவாசிக்குமானால் இந்த இரவு நீங்க இந்த தீர்மானத்தை செய்யலாம். அபாத்திரன் தான் என்னை பாத்திரமானா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். அதனால என் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கிறேன், இயேசுவுக்கு தருகிறேன். ஒரு தகப்பனிடத்தில் இளைய குமாரன் வந்தது போல நானும் வருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் அப்படின்ட்டு சொல்ல முடியும்னு சொன்னா, நம்பிக்கையோடு உங்கள் இரண்டு கரங்களையும் தேவ சமூகத்தில் உயர்த்தி காண்பீங்கள். ஐயா,
இயேசுவுக்காக என்னை தருகிறேன், இயேசுவுக்காக என்னை தருகிறேன், இயேசுவுக்காக என்னை தருகிறேன், இயேசுவுக்காக என்னை தருகிறேன். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வல்லமை நிறைந்த தகப்பனே, கிருபை உள்ளவராகிய தகப்பனே, உம்முடைய நேச கரத்தினாலே இந்த கரங்களை பிடித்து இவர்கள் சிரசு மேல உங்க கரத்தை வச்சு அற்புதம் செய்யுங்க சுவாமி. அபாத்திரர்கள் ஆனால் என் பிள்ளைகள் என்ற அதிகாரம் சகல நன்மைகளுக்கும் பாத்திரவான்களாக மாற்றுகிறேன் என்று நீர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தங்கள் இருதயங்களை திறந்து தந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு புதிய சரித்திரம் உண்டாவதாக, புது வாழ்வு பிறக்கட்டும் சுவாமி. பெரிய காரியங்களை செய். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கரங்களை கீழே போடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் சில வினாடிகள் ஒரு பாடலுடைய கவியை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதை பார்க்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் இன்னைக்கு சிலரை விடுவிச்சாகணும், உங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாகணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பி எதிர்பார்க்கிறதான நன்மையை தந்தே ஆகணும். கடன் பிரச்சனை மாற்றப்பட்டே ஆக வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். சத்துருமானவனின் கிரியைகளை வேறறுத்து கர்த்தர் தம் மகிமை பிரதாபத்தை குடும்பத்தில் விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய கிரியை பார்ப்பீர்கள். தேசமே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. காரிருளை நீ இனிமேல் காண மாட்டாய். மகிமையானவைகளை உனக்காய் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் நீட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். இந்த தேசத்தில் கர்த்தருடைய ஒரு மகா பெரிய ஆசீர்வாத ரட்சிப்பின் ஊற்று திறக்க போகிறது. இந்த நற்செய்தி கூட்டத்திற்கு பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற வாசனை வீசத்தான் செய்யும். தேவனுடைய மகிமை விளங்கும். பதஸ்தாவிலே ஏற்பட்ட மகா பெரிய மாட்சிமை இந்த திருச்சபையிலிருந்து புறப்படும். அற்புதங்களை காண்பீர்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த தேசத்தில் பல சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். இதுவரையிலும் கிறிஸ்து இயேசுவுக்கு இருதயத்தை தராத அத்தனை இல்லங்களிலும் இயேசுவின் மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறேன். இயேசு இந்த வீட்டுக்கு தலைவர் என்று ஒவ்வொரு கூடாரங்களிலும் எழுதப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு கொடிய ஆபத்து, ஒரு கொடிய ஆபத்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். தேசத்தை தப்புவிச்சு என் மகிமையினால, என் நேசத்தால, என் பாசத்தால மூடிக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். தேசத்துக்கு வர வேண்டிய பெரும் தண்டனையை மாற்றி அமைச்சு உங்க மேல கிருபையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டும். அன்பரே, உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கணும். ஆண்டவரால முடியும், கர்த்தரால முடியும், நிச்சயமாய் முடியும். உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஆண்டவர் கொடுப்பார். உங்க தலைமுறைகளை ஆண்டவர் சமாதானத்தின் சந்ததியா மாற்றுவார். அற்புதங்களாய், அடையாளங்களாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்க பிள்ளைகளிடத்தில் நல்ல நற்செய்தி வரும். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுப்பார். என்றைக்கும் இந்த கண்ணீர் உங்கள் கூடாரத்தில் இருப்பது இல்லை, இருப்பதில்லை, இருப்பதில்லை. தேவனுடைய வல்லமை விளங்குவதை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகுவதை பார்க்கிறேன். ஆண்டவரே, நன்மைகள் இல்லையே, ஆசீர்வாதங்கள் இல்லையே, திருமணம் முடிந்து வாழ்க்கையில நன்மை இல்லையே, கேட்கிற பிள்ளையை கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில தேவன் இன்றே
தமது ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். நன்மையை காண்பாய், நன்மையை காண்பாய், நன்மையை காண்பாய். என் ஆசீர்வாதம் முன்னிலே வந்து தங்கும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய வல்லமை விளங்குவதை பார்க்கிறேன். நம்பிக்கையோட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான வல்லமை, அபிஷேக வல்லமை இந்த மைதானத்தில் இறங்கி வந்திருக்கிறது. அநேகருக்குள் இருக்கிற மாந்திரிக கட்டுகளை, பில்லிசூனிய கட்டுகளை கர்த்தர் உடைச்சு குடும்பத்தில் விடுதலையை தருகிறார். ஐயா, குடும்பத்தில் இருக்கிற சாபமான அந்த பலவீனம் என்றைக்கு மாறும்? கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கே 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 ஒரு பெரிய மாறுதலை நீ காண்பாய், அற்புதத்தை நீ காண்பாய், அதிசயத்தை நீ காண்பாய். ஒரு நாள் சமாதானமா இருக்கிற, அடுத்த நாள் சமாதானத்தை சத்துரு அழிச்சிடுறா. கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தின் நதியை போல விசுவாசிக்கிற உனக்கு கர்த்தர் அருளுகிறார். கண்ணீரோடு கண்ணீரோடு அபாத்திரன், எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் உலகத்தில் எத்தனை காலம் வாழ போறேன்? இனிமே எனக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, எந்த நன்மை கிடைக்காதுன்னு சொல்றல்ல. கர்த்தர் சொல்றார், இல்லை, இதுவே அனுக்கிரக காலம். இன்று முதல் என் ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை உனக்காய் திறப்பேன், நிச்சயமாய் திறப்பேன். ஆண்டாண்டு கால சாபங்களை குடும்பங்களை விட்டு நீக்கி போடுவேன். குடும்பத்திற்கு எதிராக செய்யப்பட்ட மாந்திரிகங்களை, பில்லி சூரியங்களை கர்த்தர் இல்லாமலாக்கி சுட்டரிச்சு, எலியாவின் பலிபீடத்தின் மேல் இறங்கின தேவனுடைய அக்கினி இறங்க உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், தேவனுடைய கிரியை நடக்கும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்கிறேன், தேவனுடைய கிரியை நடப்பதை பார்க்கிறேன், கர்த்தருடைய அற்புதம் நடப்பதை பார்க்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அப்பா இயேசுவுக்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டவருக்கு நன்றியோடு நன்றியோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். நம் தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. நீ எதிர்பார்க்கிறபடியே உனக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவனுடைய கிரியையை பார்ப்பாய். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த நரக பாடுகளை தேவன் மாற்றி போடுகிறார். என் வீட்டில் கால வச்சாலே, என் வீட்டில் வாழக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போயிடு, இந்த வீடை வித்துட்டு போயிரு, இந்த இடத்தை விட்டு போயிரு அப்படின்ற ஒரு சிந்தை எனக்கு வந்துருதுயா. எனக்கு என்ன செய்யணும் தெரியல, எதனால எனக்கு தெரியல. கலங்காத, இன்றிலிருந்து தேவன் உனக்கு தந்த நன்மையை யாரும் பறிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். உன் ஆண்டவர் விட்டு கொடுக்குமாடா, சத்துரு உன்னை மேற்கொள்ள தெய்வம் அனுமதிக்க மாட்டார். உனக்கு தேவன் கொடுத்ததை 1000 மடங்கா கர்த்தர் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. குடும்பத்தில், இனத்தில், ஜனத்தில் உன்னை அழிக்கும்படி சத்துரு செய்த சதிகள் ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் பலிக்காது, பலிக்கவே பலிக்காது. நம்பிக்கை இருந்தா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். தேவனுடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் எழுதிடுவார். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டாய். கட்டின வீடும் நீளம் பொருளோ, கட்டிடுவோ சார் உறவினரோ. கட்டின வீடும் நீளம் பொருளோ, கட்டிடுவோ சார் உறவினரோ. குடுவிட்டு ஆவி போனான், உடவுள்ளோடு வருவதில்லை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டாய். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு,
அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் there is power wonder working power in the blood of the Lamb there is power wonder working power in the precious blood of the Lamb there is power wonder working power in the blood of the Lamb there is power wonder working power in the precious blood of the Lamb வாய்களை திறந்து துதியுங்கள் அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்று பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்று பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்று பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்று பொங்குதே பாவத்தில் சேரிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன் ஓ சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே சொல்லுவோம் பலனடைய இயேசுவே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுவே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுவே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே பலனடைய நிரப்பிடுவே பலத்தின் ஆவியே பலனடைய நிரப்பிடுவே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுவே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுவே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே 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 இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே விடுதலை விடுதலை அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக அற்புதங்கள் நடக்கட்டும் கட்டுகள் உடைவதாக கட்டுகள் உடையட்டும் பலவீனங்கள் மாறுவதாக பலவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் நீங்குவதாக வியாதிகள் நீங்கட்டும் வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் கட்டிகள் கரைவதாக, கட்டிகள் கரைவதாக, கேன்சர் வியாதிகள் மாறுவதாக, கேன்சர் வியாதிகள் மாறட்டும். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் வல்லமை, 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 இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக பிள்ளைகளை தொடுவதாக, தொடுவதாக, ஒவ்வொருவரையும், 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 ஒவ்வொருவரையும் தொட்டருளுமே சுவாமி. கர்த்தருடைய தொடுகாண்டவரே. ஆமென். நன்றி, 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 நன்றி. வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அபாத்திரனாகிய என்னையும் பாத்திரவானாய் மாற்றி தன் சந்ததிகளுக்கு அருளுகிற எல்லா நன்மைகளையும் என் செல்ல தகப்பனாகிய கிறிஸ்து இயேசு எனக்கு அருளும்படி இன்றைக்கும் தன்னுடைய பாசரேசமுள்ள பரிவுள்ள கரங்களை நீட்டி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அவர் நம்மை சுகமாக்கி விடுதலையாக்காதிருப்பதெப்படி, நாம் விரும்பி கேட்கிற அபிஷேகத்தின் வல்லமையினால் நம்மை நிரப்பாதிருப்பதெப்படி, நம்மை தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் தொடாதிருப்பதப்படி, ரட்சிப்பின் மகிமையினாலே மகுடம் சுட்டாதிருப்பதப்படி விசுவாசிக்கிறீர்களா? அற்புதம் நடக்கும். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருப்பதை பார்க்க